ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்காங்களா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியன்ஸ் chapter 6 verse 6. சத்தமாய் ஒருவர் வாசியுங்கள். கலாத்தியர் 6:6. சீக்கிரமா. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து மண்டையிலே வந்து சேர தேவன் நீர் தாமே எங்களுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா மீட்பரேசன் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரங்களாக இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க முடியாய் தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்றதான இந்த வசனத்திலே உபதேசிக்கிறவன் உபதேசத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், உபதேசிக்கிறவன் என்ன செய்ய வேண்டும், உபதேசத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு வருகிறார். நாம் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியதான காரியத்திலே ஒன்றே ஒன்றை தான் நாம் பார்த்தோம். என்ன அது? ஞாபகம் இருக்கா? என்னது? எப்படி? ஊழியக்காரர்கள் எந்த ஃபேமிலியில? ஆமா. உபதேசிக்கிறவன் உபதேசத்தை கேட்கிறவர்களுடைய குடும்பத்திலே ஒரு அங்கம் என்பதை முதலாவது நாம் உணர்ந்து பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சட்ட திட்டங்களை உருவாக்கி கொடுத்த பொழுது ஒரு கோத்திரத்தை தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தன்னுடைய வேலையை செய்யும்படியாக தனக்காக ஒரு கோத்திரத்தை தனியே பிரித்தெடுக்கிறார். அந்த கோத்திரம் எந்த கோத்திரம்னு தெரியுமா? 12 கோத்திரத்துல தெரியுமா எந்த கோத்திரம்? தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்த கோத்திரம் 12 கோத்திரத்திலே, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்தை தன்னுடைய ஊழியத்திற்கென்று தேவன் தனியே பிரித்தெடுத்த கோத்திரம் எந்த கோத்திரம்? தெரியாதா? எங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்யவே தெரியாது, கோத்திரம் எங்க தெரிய போகுது? அப்படியா? வாசித்ததே இல்லையா? இதுவரையிலும் கேட்டதே இல்லையா? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தை தான் கர்த்தர் என்ன செய்தார்? தன்னுடைய ஊழியத்திற்காக வேண்டும் என்று சொல்லி அவர்களிலே தான் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஒன்று செய்து அதிலே பிரதான ஆசாரியர்களையும் எழும்ப செய்து அவர்கள் மூலமாக மற்ற 11 கோத்திரங்களுக்கும் உபதேசத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 12 கோத்திரமும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். எப்படி? இந்த 12 கோத்திரமும் ஒரு தகப்பன். யார் அந்த தகப்பன்? 12 கோத்திரத்துக்கு தகப்பன் யாரு?
ஏசப்பா சோத்திரம். பரலோகம் நம்ம எல்லாம் சீக்கிரமா போயிடலாம். சொல்லு சொல்லு. யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் யாரு? இஸ்ரவேல் இல்லையா? எத்தனை முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் எங்க விட்டுறீங்கன்னு தெரியல. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளில் 12 பேர், அதை 12 கோத்திரங்களாக தேவன் விரிவடைய செய்கிறார், ஆசீர்வதித்து நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் எத்தனை மடங்கு சொன்னாரு? இதெல்லாம் வசனம் படிச்சாதானே. அவர்களுக்குள்ளே தேவன் ஒரு சட்டதிட்டத்தை உருவாக்கி அவர்களுக்குள்ளே யார் யார் எப்படி நடக்க வேண்டும் என்றதான காரியங்களை வகுத்து கொடுத்தார். அது பழைய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட காரியங்கள், அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் கொண்டு வருகின்றார். இந்த புதிய ஏற்பாட்டின் குடும்பத்திற்கு தலைவர் யாரு? சொல்லு. யாக்கோபா புதிய ஏற்பாட்டுக்கு தலைவர். புதிய ஏற்பாட்டினுடைய தகப்பன் யாரு நமக்கு? இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டதனால்தான் அவருடைய பிள்ளைகளாய் அந்த யாக்கோபினுடைய அந்த இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படலன்னா, இயேசுவின் ரத்தத்தினால நாம மறு ஜென்ம முழுக்க எடுக்கலன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்படலன்னு சொன்னா, நமக்கு இயேசுவோட இல்ல ஆபிரகாமின் சந்ததியோ அல்லது யாக்கோபின் சந்ததியோ அந்த கோத்திரங்களோடு நமக்கு எந்த விதமான பங்கும் இருக்காது. அவர்களோடும் இவர்களோட எந்த பங்கும் இல்லைன்னா பரலோகத்துல நமக்கு இடம் இருக்காது. இது நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளும். அப்ப என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்கள், இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாம் சரீரத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. இதை நாம் நிதானிக்க வேண்டும். நாம் புறஜாதிகள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றினது இயேசு. ஆமென். யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி மாற்றினார்? அவருடைய ரத்தம். அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட உறவு சொல்லிக்கலாம். அத்தை, மாமா, மாமி, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, என்ன மச்சான்லாம் சொல்லிக்கலாம். ஆனா ரத்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய காரியம் தான். ரத்த சம்பந்தமானவர் தான் எதனா ஒண்ணுன்னு சொன்னா கூடிக்கொண்டு முதல் காரியத்தை செய்ய முடியும். யார் யார்கிட்ட உரிமையா கேட்கலாம்? அப்படிதான். அப்பா பாக்கெட்ல இருந்து சந்தோஷமா தெரிஞ்சோ அல்ல தெரியாமல கூட பைசா எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. நான் அப்பாவுக்கு இருந்து தானே எடுத்தேன், அப்பா சொத்து எனக்கு தானே அப்படின்னு நம்ம சட்டம் எல்லாம் பேசலாம். அதே அப்பா கல்யாணம் ஆன பிற்பாடு பிள்ளைங்களுடைய பாக்கெட்ல கை விட்டு எடுக்க முடியுமா? எடுத்த உடனே உண்டாகும், பிரச்சனை தான் உண்டாகும். டெக்னோ கேமன் யாரு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளிலே ஒரு கோத்திரத்தை, லேவி கோத்திரத்தை தனக்காக தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஊழியத்திற்காக, தன்னுடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, தன்னுடைய கிரியைகளை தேவ மற்ற 11 கோத்திரத்தின் மத்தியிலும் புறஜாதிகள் மத்தியிலும் வெளிப்படுத்துவதற்காக அவர்களை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதே போலத்தான் இப்போ இருக்கக்கூடிய ஊழியர்களை விசேஷமாக சபையின் மேய்ப்பர்களை, சபையை அவர் தெரிந்து கொண்டிருப்பார். அன்றைக்கு எவ்விதமா இஸ்ரவேல் சபையை தெரிந்து கொண்டு அதிலே ஒரு கோத்திரத்தை விசேஷமாய் மாற்றினாரோ அதே போல இன்றைக்கும் கூட புறஜாதிகளுக்குள்ளே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒரு சபையாய் கூட்டி சேர்த்து அவருடைய ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து அந்த ஆவிக்குரிய சபைக்கு கிறிஸ்து தலையாயிருந்து அதை போஷிக்கும்படியாக ஊழியக்காரரை, உபதேசிக்கிறவனை, மெய்ப்பனை வைத்து அந்த மெய்ப்பனின் மூலமாக சபை கட்டப்படும்படியாகும். அதே போல தேசத்திலே சுவிசேஷம் கடந்து போகும்படியாகும், தீர்க்க தரிசனங்கள் கடந்து போகும்படியாகவும், இன்னும் பலவிதமான ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாம் கடந்து போகும்படியாகும் கிறிஸ்து தலையாய் இருந்து கொண்டு சபையின் மூலமாக
5 விதமான ஊழியத்தையும் அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு சொல்லப்பட்டது இந்த விசேஷமாய் கவனிங்க, இங்க விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த லேவி கோத்திரத்தை மற்ற 12 கோத்திரங்கள் தான் தாங்க வேண்டும். எப்படி புரியுதா? கவனிச்சீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா பேன்னு போக வேண்டியதுதான். கவனித்தால் தான் புரியும். ஒரே தகப்பனுடைய பிள்ளை, இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப நாமும் கூட நம்ம ஊரு வேற வேற இருக்கலாம், நம்ம பேசுற தமிழக ஸ்லாங் கூட வேற வேற இருக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே சென்னையில இருந்து திருநெல் கன்னியாகுமரி வரலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தமிழ் தான் வேற வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்ம எல்லாம் தமிழர்கள் தான் இல்லையா? அதே போல இந்தியாவில பல மொழிகள் இருக்குது. எங்க இருந்து? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரலும் பல பாஷைகள் இருக்கு. ஆனால் நம்ம யாரு? இந்தியர்கள். ஆமென், அல்லேலூயா. இதை நாம் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சபையாய் வரும்பொழுது கிறிஸ்து தலை, நாம் எல்லாம் பல இடங்களில் இருந்து நாம் வந்தவர்களாய், பல தரப்பட்ட கோத்திரங்கள் குலங்களில் இருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களா நாம் வந்திருந்தாலும், நாமெல்லாம் யாரு? கிறிஸ்து ஆகிய தலைக்குள்ளே ஒரே சரீரம், ஒரே குடும்பம். ஆமென், அல்லேலூயா. ஒரே குடும்பம் என்பதை மறந்து விடக்கூடாது. அன்றைக்கு எவ்விதமாய் ஒரே குடும்பத்திலே 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரத்தை ஒரு கோத்திரத்தை ஊழியத்திற்கென்று விசேஷமாய் அழைத்ததை போல இந்த புதிய ஏற்பாட்டு குடும்பத்திலும் கூட, கிறிஸ்து தலையாய் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலும் சபையிலும் கூட ஒரு சிலரை அவர் என்ன செய்கிறார்? ஊழியர்களாய் அழைத்து, அதிலும் விசேஷமாய் சபை ஊழியம் என்பது விசேஷமானது. சபை ஊழியம் என்பது விசேஷமானது. அதற்கு வசனம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. அது சபை ஊழியத்திற்கு அடையாளம். சுவிசேஷ ஊழியம் என்பது வேறு, தீர்க்க தரிசன ஊழியம் என்பது வேறு, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வேறு. சபையை, ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது வேறு. ஆமென், அல்லேலூயா. அப்போ அன்றைக்கும் குடும்பத்திலே பழைய ஏற்பாட்டில் நாம பார்க்கிறோம், ஒரு கோத்திரத்தை விசேஷமாய் அவர் தனக்காக உபதேசிக்கிறதில்லை, தன்னுடைய வார்த்தைகளை பெற்று மற்ற 12 கோத்திரத்தை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் வழிநடத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக லேவியர்கள் இருந்தார்கள். அந்த லேவி கூட்டத்திலே தான் ஆசாரியர்களையும் எழும்ப பண்ணினார். அவர்களுக்குள்ளே அங்கே வெவ்வேறு ஊழியங்களை அவர்களுக்குள்ளும் வைத்து அவர்களையும் நடத்தினார். ஆனால் தேவன் ஒருவர் தான். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் 12 பேர். ஆமென். அதே போல இன்றைக்கு நாம் பல தரப்பட்டவர்களா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வரும்பொழுது ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்க. வேற நீ வேற நான் வேற இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே ஒரு ஜாதி தான். என்ன ஜாதி அது? கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஜாதி. உலக பிரகாரமா என்ன வேணாலும் இருக்கலாம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரலாம் நிறைய ஜாதிகள் இருக்கு, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தது பிற்பாடு நாம எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான். என்ன? கிறிஸ்து, கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. வேற எதுவுமே சபைக்குள்ள தலையாட்டக்கூடாது, தலை எடுக்கவும் கூடாது, வாலாட்டவும் கூடாது. அப்படி ஆட்டினா ரெண்டுத்தையும் நறுக்கிடுவார். ரெண்டுத்தையும் நான் நறுக்க மாட்டேன், கர்த்தர் நறுக்கிடுவார். அந்த பெருமைகள் கூட, அந்த ஜாதி பெருமைகள் கூட கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரும் அந்த ஜாதி பெருமை இருக்கும். நாங்க இன்னாராக்கும் அன்னாராக்கும் அப்படின்ட்டு. என்னாரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த அவங்க எல்லாரும் தாழ்மையை தான் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்து லேசானவரா? தேவனுடைய குமாரன் இல்லையா? அவர்தான் தேவன் இல்லையா? அவரே என்ன செய்தாரா? நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி வந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால இன்றைக்கு அவர்
உயர்த்தப்பட்டு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரிகளாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியத்தில் நிலையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனோ, தீர்க்கதரிசியோ, சுவிசேஷகனோ, மெய்ப்பனோ, போதகனோ யாராக இருந்தாலும் சரி, இந்த நிலைப்பாட்டிற்குள்ளே தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லையா? அப்ப ஜாதி இருக்குமா? இருக்குமா? இருக்கவே கூடாது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்பாடு, கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடு. நாம் எல்லாரும் ஒருவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆமென். நாம் எல்லாரும் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அவருடைய, தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. ஆகவே தேவன் அவரை போலவே நம்மளை சிருஷ்டித்தவர். அவர் பேதம் பார்க்கிறவர் அல்ல, வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. நம்மளை வித்தியாசத்தை பார்க்கும்படியா ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம், இன்னும் பல பல விதமான வித்தியாசங்களை பார்க்க தூண்டுகிறவன் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஜாதிகளை, அந்த ஜாதி பெருமைகளை, ஜாதி சங்கங்களை, ஜாதி கட்சிகளை, அல்லது பலவிதமான ஜாதிகளை, அவர்களுக்குள்ள அந்த பெருமைகளை உண்டாக்குகிறவன் பிசாசு, தேவன் அல்ல. தேவாலயத்திற்குள்ளே இவர்கள் வரலாம், இவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குமே என்ன இல்லை? நோ ரைட்ஸ், அதிகாரம் இல்லை. வசனம் சொல்லுவது, என் வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடு? என்ன வீடு? ஜெப வீடு. படிக்கணும், படிக்கணும், டெய்லி வேதத்தை நல்லா ஆழ்ந்து படிக்கணும். சகல ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு, என் வீடு ஆராதனை ஸ்தலம். அவர்களுக்கு என்னுடைய வீட்டு அவர்கள் வந்து என்னோடு கூட உறவாடலாம். எல்லா ஜனங்களும் யார் வேண்டும் என்றாலும் வரலாம். படித்தவனோ படியாதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, அப்படிப்பட்ட காரியங்கள் ஒண்ணே இல்லை, எல்லாரும் வரலாம். ஆனாலும் ஒரு சில காரியத்திலே கர்த்தர் ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார். ஊழியர், விசுவாசி, மெய்ப்பன், மந்தை என்ற காரியத்தை. ஆமென். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. இந்த ரெண்டு காரியம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. உபதேசிக்கிறவன், உபதேசத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன். உபதேசிக்கிறவனும் மனுஷன் தான், அதே ஒரே தகப்பனுடைய மனுஷன் தான். அல்லேலூயா. உபதேசிக்கப்படுகிறவர்களும் மனுஷர்கள் தான், அதே தகப்பனுடைய பிள்ளைகள் தான், வேற இல்லை. ஆனா ஒருத்தர உபதேசியாகும், ஒரு கூட்டத்தை உபதேசத்தை பெற்றுக் கொள்கிறதாகவும் வைத்திருக்கிறார். இதுல யாருக்கு யாருக்கு என்ன மேன்மை என்று பார்த்தா யாருக்கு எந்த ஒரு மேன்மையும் இல்லை. ஆனால் அவர் அவருடைய நிலைப்பாட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கை, வலது கை சில விஷயங்களை செய்யும், இடது கை சில விஷயங்களை செய்யும். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல ரெண்டும் சேர்ந்து செய்யும். செய்யுமா செய்யாதா? சேர்ந்து செய்யுமா செய்யாதா? கை தட்டுங்க. ரெண்டு கையும் சேர்ந்து தானே தட்டுது. நான் பீச்சாங்கையில தட்ட மாட்டேன், நான் சோத்தாங்கையில தட்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? இப்படியே ஸ்லாங் இருக்குது இல்லையா? வலது கை இடது கை என்றத இப்படி சொல்ற ஸ்லாங் தமிழ்ல இருக்குதா இல்லையா? இருக்கு. போகட். அது போல சில விஷயங்கள், இப்போ ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பாருங்க, எப்படி தெரியும்? அது ஒரு விதமா தெரியும். ரெண்டு கண்ணுல பார்த்தா கிளியரா தெரியும். ஒரு காதுல கேட்டு பாருங்க, வித்தியாசமா இருக்கு. ரெண்டு காதுலையும் கேட்டா நல்லா இருக்கும். சிலதை தேவன் ரெண்டாக வைத்திருக்கிறார், சிலதை ஒன்றாக வைத்திருக்கிறார், ரெண்டையும் சேர்த்து ஒன்றிலே வைத்திருக்கிறார். இப்படித்தான் அவருடைய கிரியைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்வது, உபதேசிக்கிறவனும் உபதேசிக்கப்படுகிறவனும் ஒரே குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பத்திலே ரெண்டு பேர் ஒரே குடும்பம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிதான் இருக்கணும்? 4 பேர்னா 4 பேருக்கும் சமம் பங்கு, எல்லாமே சமம். அங்க அப்படித்தான் வைத்தார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், லேவியர்களை பிரித்தெடுத்து அவங்க உலக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உலக பிரகாரமான வேலை, அவங்க எங்க வேலையை மாத்திரம் தான் செய்யணும், உலக வேலையை செய்யக்கூடாது. ஆனால்
என் வேலையை செய்து மற்ற 12 கோத்திரத்துக்கும் அந்த உபதேசத்தை கொடுத்து அவர்கள் எனக்குள்ள நடத்தக்கூடிய வேலையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அப்படித்தான் இன்றைக்கு ஊழியர்களுக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்படித்தான் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நம்பி வருகிறவர்களே அல்ல, கர்த்தரை மாத்திரம். ஏனென்றால் ஊழியம் யாருடையது? ஒரு ஸ்தாபனத்திற்கு சொந்தமானது அல்ல. ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவரால் தான் அழைப்பை பெற்று வர வேண்டும். அப்ப அங்க 12 கோத்திரத்தை ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்தது தேவன், மோசே அல்ல, தேவன். ஆனால் அந்த பிரித்தெடுத்த போதும் கூட அவர் வலுக்கட்டாயமா பிரித்தெடுக்கல. நல்லா கவனிக்கணும். நீங்க வீட்டுல போயிட்டு பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பாருங்க. யாத்திராகமும், எண்ணாகமும், உபாகமும், லேவியராகமும் எல்லாம் தான் வாசித்து பாருங்க. வலுக்கட்டாயமா லேவியை பிரித்தெடுக்கல. மோசே கட்டளையை பெற்றுக் கொண்டு வர எங்க ஏறினார்? சீனாய் மலையில ஏறினார். எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள் இருந்தார். அந்த 40 நாள் முடிந்து அவர் கீழே வருவதற்குள்ள இவங்க என்ன செய்துட்டாங்க? கன்று குட்டியை, நல்ல ஒரு கொழுத்த கன்றை சண்டே அடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நாம நினைப்போம். அவங்க ஒரு நல்ல கன்று குட்டி பொன்னால் செய்து, இதுதான் எங்களை கொஞ்சமாவது பாருங்க நடத்திட்டு வந்தவர் மோசே. நல்லா தெரியும் மோசே எப்படி நடத்தினார். கண்டுகுட்டியை முன்னால ஓட்டிக்கிட்டு வந்து இதுதான் அவங்கள முன்னால நடத்துதுன்னு சொல்லல. ஆனா இவங்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துச்சுன்னு தெரியல. கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தது. கன்றுக்குட்டி நடத்திட்டு இவங்களெல்லாம் வர முடியுமா? பார்வோனை வீழ்த்திட்டு கொஞ்சம் கூட புத்தி இல்லாம செய்யறாங்க. இன்னைக்கு அப்படிதான் செய்யறாங்க. கொஞ்சம் கூட புத்தி இல்லாம செய்யறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது இன்னைக்கு மாத்திரம் நம்ம அன்னைக்கே நடந்தது. அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பதாக உருவாக்குனது கன்றுக்குட்டி. ஆனா பண்டிகை யாருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம். அப்ப யார கன்றுக்குட்டி யாராக்கிட்டாங்க? கர்த்தர் ஆக்கிட்டாங்க. கர்த்தர் ஒரு நாள் அப்படி அங்க மோசைக்கு அங்க சொல்லிட்டு இருக்கார், என்ன என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்கேன்னு மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரின் மொத்த எதற்கு ஒப்பாகும் என்ன நீங்க என்ன செய்ய வேண்டாம், உருவாக்க வேண்டாம்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டு இதுதான் தெய்வம், இதுதான் கர்த்தர், அவருக்கு நாம் என்ன செய்வோம், பண்டிகை கொண்டு. இன்னைக்கு கூட நிறைய பண்டிகைகள் கர்த்தர் சொல்லாமலேயே நாமளே உருவாக்கிட்டு கன்றுக்குட்டின்னு தெரியாம அதுதான் கர்த்தர் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் என்றும் ஈஸ்டர் என்றும் குட் ஃப்ரைடே என்றும் லெந்து நாட்கள் என்றும் புத்தியினமாய் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறந்தார் என்பதும் உண்மை, கிறிஸ்து வளர்ந்தார் என்பதும் உண்மை. 3.5 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியம் செய்தார் என்பதும் உண்மை. அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்பதும் உண்மை. கல்லறையில வைத்தார்கள் என்பதும் உண்மை. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதும் உண்மை. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தரிசனமானார் என்பதும் உண்மை. தரிசனமான இயேசு குறைந்தது 40 நாட்கள் பூமியில் அவர்களோடு கூட சஞ்சரித்தார் என்பதும் உண்மை. அதற்கு பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு போனார் என்பதும் உண்மை. மறுபடியும் அவர் வரப்போகிறார் என்பதும் உண்மை. அதுவரையிலும் கிறிஸ்து பூமியில் இல்லை என்பதும் உண்மை. ஆனா அவர் இருக்கும்போது சொல்லிட்டு போனா, நான் போறேன், நான் வரலாம் உங்களுக்காக உங்க கூட இருந்து நடத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், வேறொரு தேற்றரவாளனை பிதாவின் இடத்திலிருந்து கேட்டு நான் என்ன செய்வேன், அனுப்ப போறேன்னு சொன்னதும் உண்மை. அப்படியே அவங்களுக்கு தான் பரலோகத்துக்கு எழுந்து போகக்கூடிய அந்த நாளிலே சீஷர்களை பார்த்து சொன்னார், உண்டனத்தின் பலத்தினாலும் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை போய் என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னதும் உண்மை. சீஷர்கள் அவ்விதமாய் போய் காத்திருந்ததும் உண்மை. காத்திருந்த சீஷர்கள் மேல்
50வது நாள், அதுதான் எபிரேயில கிரேக்கர்ல 50வது நாள் தான் பெந்தேகொஸ்தே நாள் என்று சொல்வார்கள். பெந்தேகொஸ்தேன்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய வார்த்தைன்னு நினைச்சிடக்கூடாது. பெந்தேகொஸ்தே சபைன்னு சொன்னா ஆவிக்குரிய சபைன்னு பொருள். மத்த சபைலாம் ஆவி இல்லாத சபைன்னு பொருள். அவருடைய ஆவியை பெற்றவர்கள் அந்த 50வது நாளிலே பெந்தேகொஸ்தே நாளிலே ஆவியை பெற்றார்கள் என்பதும் உண்மை. அந்த ஆவியை பெற்றதுனால எருசலேம் நகரமே கலங்கினது என்பதும் உண்மை. அங்கு இருந்ததான பல தேசத்தார் தேவனுடைய மகத்துவங்களை தங்கள் தங்கள் பாஷையிலே கேட்டார்கள் என்பதும் உண்மை. அதற்கு பிற்பாடு உலகமெல்லாம் அவர்கள் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்பதும் உண்மை. அப்படிப்பட்டவர்ல சீஷர்ல ஒருவர் தான் தோமா நம்முடைய தேசத்திற்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லி இன்றைக்கு நீங்களும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. இப்படி எல்லா உண்மைகளும் கொட்டி கிடக்க பொய்யை நாம் தேடி தேடி இன்றைக்கு பலர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாயையான காரியங்களை பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு மோசே போய் உபவாசத்தோடு கட்டளையை பெற்றுக்கொண்டு திரும்பி வருதுக்குள்ள என்ன செய்துட்டாங்க? கீழே இருந்தவங்க கன்றுக்குட்டியை உருவாக்கி, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தின தெய்வம், இதுதான் கர்த்தர்னு சொல்லி கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுறது மாத்திரமல்ல, புசித்தார்கள், குடித்தார்கள் என்று இருக்கிறது. ஒரு கூட்டம் நிர்வாணமா நடனமாடினாங்கன்னு இருக்கு. இன்னைக்கும் ஒரு கூட்டம் நிர்வாணமா சுத்திர கூட்டம் இருக்கத்தான் செய்யும். இருக்கா இல்லையா? விக்கிரகத்துக்கு முன்னால அந்த வழிய வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணமே தேவன் தெரிந்து கொண்ட இந்த இஸ்ரவேல் சந்ததி தான். இன்றைக்கும் அது பல நாடுகளிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்போ மோசே இறங்கி வருகிற கர்த்தர் சொல்லி என்ப, நீ வழி நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், போ சீக்கிரமா கீழே இறங்கினு. மோசே வரார், பாக்குறார், கன்றுக்குட்டியை பார்த்து ஜனங்கள் இப்படி நடனம் ஆடுத்த, சில பேர் நிர்வாணமா நடனம் ஆடுத்த பார்த்துட்டு தான் கொண்டு வந்த கற்பனை என்ன செய்துட்டார்? அந்த கற்பலகையை போட்டு உடைச்சிட்டு அதே கோபத்தோட கீழே வந்து அந்த கன்றுக்குட்டி எடுத்து என்ன செய்யறாரு? நொறுக்கி அதை தூள் தூள் ஆக்கி ஓடுற நதியில போட்டு குடிங்க குடிங்க குடிங்க. நீங்க உண்டாக்கின தெய்வமா அது? தெய்வம் ஓடுது பார், புடி புடி புடிச்சுக்க முடிஞ்சா புடிச்சுக்க. அப்பதான் மோசே மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னும் போதுதான் அந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம் கடந்து வர்ற, மத்த 11 கோத்திரமும் சைலண்டா இருக்கு. லேவி கோத்திரம் மாத்திரம் கர்த்தருக்குன்னு வைராக்கியமா வராங்க. அப்ப கர்த்தருக்கென்று வந்ததுனால கர்த்தர் அவங்க என்ன செய்தாரு? தனக்கென்று பிரித்தெடுக்கிறார். அவங்க செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அன்னைக்கு அவங்க செய்த ஊழியம் என்ன தெரியுமா? முதல் ஊழியம் தெரியுமா? லேவி செய்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? கொலை. என் பட்சத்தில், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவங்க உங்க பட்டயத்தை எடுத்துக்காங்க. சொந்த சகோதரனும் பார்க்காத, இல்ல வேற நண்பனும் பார்க்காத, தாயினும் பார்க்காத, தகப்பனும் பார்க்காத, யாருன்னு பார்க்காத, பட்டயத்தை எடுத்துக்க. நிர்வாணமா இருக்கிறவங்கெல்லாம் வெட்டு. அவங்க செய்த முதல் ஊழியம் அதுதான், கர்த்தருக்கு. அந்த வைராக்கியத்தோட அவங்க கர்த்தருக்கு என்று இருந்த அந்த வைராக்கியத்தோட எழும்பி அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கிட்டு இருந்த, நிர்வாணமா, எல்லாரையும் அல்ல, நிர்வாணமாய் ஆடிக்கிட்டு இருந்தவங்களதான் என்ன செய்தாங்க? அவங்க சங்கரித்தார்கள். ஏறக்குறைய 3000க்கு மேலானவர்கள் அப்படி கொல்லப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாமலேயே நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. பட்டர் கத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். பட்டயம் வைக்கிறது பதிலா பட்டர் கத்தி வச்சிருக்கிறாங்க. பட்டர் கத்தி எதுக்கு உதவும்?
வெண்ணெய் வெட்டின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க பெரிய வெண்ணெய் வெட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? வெண்ணெயை வெட்டுறதுக்கு பெரிய ஷார்ப்பான கத்தி வேண்டாம், ஷார்ப் இல்லாத கத்தி இருக்கும். வேற எதையும் வெட்ட முடியும், வெண்ணெயத்தான் வெட்ட முடியும், வேற எதையும் வெட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஆவியின் வசனம் என்ற பட்டயத்தை, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதை எடுத்துட்டு வெட்ட வேண்டிய காரியத்தை வெட்டிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் எதெல்லாம் சொல்றாலும் அதெல்லாம் வெட்டணும். அதை விட்டுட்டு பட்டர் கத்தி வச்சு பிரெட்டுக்கு பட்டர் தடவிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட்டர் தடவலாம், ஜாம் தடவலாம், மேல மேல வச்சு சாப்பிடலாம், டோஸ்ட் கூட பண்ணலாம். பிரயோஜனம் என்ன? வேற ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் விரும்புறாங்க. அப்படி நைஸா தடவி கொடுக்கிற உபதேசம் தான் அது. உபதேசமே இல்லை. உபதேசம் பட்டயம் எப்படி இருக்கும்? வெட்டும். எங்க வெட்டணுமோ அங்கங்க வெட்டும். எதை எதை தரிக்கணுமோ அதை எதை தரிக்கும், எதை எதை கழிக்கணுமோ அதை எதை கழிக்கும். இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போது அப்பப்ப மின்சாரம் தடை ஏற்படுது, மின்வெட்டு ஏற்படுது. எதுக்கு அதை பயன்படுத்துறாங்க? எதுக்கு மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க? அதுவும் தெரியாது. ஆனா முனிசிபாலிட்டியில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். எதுக்கு தெரியுமா? மரம் வெட்டு. எங்கெங்கெல்லாம் லைன் போதும், மெயினா அந்த ஈபில உள்ளவங்களும் முனிசிபாலிட்டியில உள்ளவங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? லைன் எங்கெல்லாம் மரங்க அந்த லைன் மேல போதும் அதெல்லாம் என்ன செய்வாங்க? கிளைகளை, முழுசா மரத்தை வெட்ட மாட்டாங்க, அந்த கிளைங்களை கழிச்சு விட்டு போவாங்க. எதுக்கு? மழை நேரத்துல காத்தடிக்கும், நிறைய மழை பெய்யும், அப்போ மின்சார தடை ஏற்படக்கூடாது. இல்ல மின் கம்பி மேல விழுந்து அது அருந்து வேற யாரையும் சுத்திக்கிட்டு மேல கொண்டு போயிடக்கூடாது. மேல போறாங்களோ கீழே போறாங்களோ தெரியாது. அப்படியேதான் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க? கிளைகளை கழிக்கிறார்கள். இப்படி உலக பிரகாரமான ஞானம் பெற்றவர்கள் அப்படி செய்யறாங்களே. கர்த்தருடைய வீடுகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பட்டயத்தை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் கிரியை செய்யவே. பட்டர் கத்தி எல்லாம் உதவாது. இப்ப இந்த மரம் வெட்டுறவங்க கிட்ட பட்டர் கத்தியை கொடுத்தா வெட்டுவாங்களா? ஒரு சின்ன இலையை கூட வெட்ட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும். வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னது? அது நாக்கு இல்லை. என்னது அது? அவருடைய வார்த்தை தான் அப்படி வருகிறது. பட்டயமாய் கடந்து வரக்கூடியது அவருடைய வார்த்தை. அது அணுக்களையும் கணுக்களையும் ஊன்களையும் வகை வகையா இருக்கிறதாம். எபிரேயர்ல வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கெல்லாம் நீங்க வேதத்தை நல்லா வாசிக்கணும். சும்மா எதையோ கேட்டுட்டு டைம் பாஸ் பண்றதை விட வேதத்தை வாஸ்து பாருங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு ஔஷதமும், நம்முடைய மனதை தெளிவிக்கிறதுமாய், புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ தன்னார்வம் கொண்டு ஊழியத்திற்கு கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களை கர்த்தர் தனக்காக ஏற்றுக்கொண்டு அவர்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து உயர்த்தினார். இவர்கள் என்னுடைய வேலையை செய்யட்டும். இந்த பூமியிலேயே ஒரு மகிமையான பதவி உண்டுன்னு சொன்னா அது என்ன பதவி தெரியுமா? ஜனாதிபதி பதவியா? பிரைம் மினிஸ்டர் பதவியா? அதிபர், ட்ரம்ப் மாதிரி அதிபர் பதவியா? உலகத்தார் அதை தான் சொல்லுவாங்க, ரொம்ப மேலான பதவி இது அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதுதான் மேலான ஒரு பதவி. அல்லேலூயா. ஒரு மேலான வேலைன்னு சொன்னா அது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. ஏன்னா பூமிக்குரியவர்களுக்கு அல்ல. யாருக்கு? பரலோகத்திற்கு சொந்தக்காரருக்கு வேலை செய்யக்கூடியது. அது அது ஒரு மேலான அனுபவம். அதற்காக எப்போது மேல் நோக்கி தான் பார்க்க வேண்டும். கீழே தடையிட்டு தெரியக்கூடாது. நிறைய பேர் ஊழியம் செய்யறன்ட்டு கீழே தடையிட்டு தெரியறாங்க. இந்த புக்ல பாக்கலாமா, அந்த புக்ல பாக்கலாமா, இங்க தேடலாமா, அங்க தேடலாமா. சில பேர் மெசேஜுக்கு இங்க அங்கேயுமா தேடுவாங்க. எத்தனை இந்த புக்கா அந்த புக்கெல்லாம் தேடுவாங்க.
மோசே எந்த புக்கை தேடினார்? அவர் சகல சாஸ்திரத்திலையும் படிச்சவர் தானே. எந்த புக்கை தேடினாரு? ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு கொண்டு வரதுக்கு எந்த புக்கை தேடினாரு? சகல சாஸ்திரத்திலும் படிச்சவருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமா? எல்லாம் தெரியுமே. எந்த புக்கை தேடினார்? அவரு ரெஃபரன்ஸுக்கு எதையும் தெரியல. எங்க போனார் தெரியுமா? 40 நாள் தேவனை சந்திக்க சீனாய் மலையின் மேல் தான் ஏறினார். மேல் நோக்கி தான் உன்னதத்தின் அனுபவத்திற்குள்ள தான் கடந்து போனார். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் கூட அதிகமாய் சபைகளை ஸ்தாபித்ததான பரிசுத்த பவுலும் கூட சகல சாஸ்திரத்தையும் கற்றவர். அந்த சபைகளை ஸ்தாபிக்க, ஜனங்களுக்கு உபதேசிக்க, ஆங்காங்கே சபைகளை ஏற்படுத்தி கண்காணிகளை, பிஷப்புகளை, ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதற்கு அவர் எந்த புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணல. அவரு மோசையாவது சொல்லல. இவர் சொல்லிட்டார், நான் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டேன். எதெல்லாம்? சகல சாஸ்திரத்தையும் குப்பை நிட்டாரு. அப்ப எதுதான் உனக்கு உயர்வு? இப்ப நான் மேல் நோக்கி பார்க்கிறேன். அவரை சந்தித்த பொழுது முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமென். அப்ப அவர் சொன்னார், நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அன்றைக்கு கீழ்ப்படிந்த பவுல் கடைசி வரையிலும் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவரையே நோக்கி பார்த்துதான் ஊழியத்தை செய்து முடித்து விசுவாசத்தின் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவர் கடந்து போனார். பிரியமானவர்களே, உபதேசிக்கிறவன் இப்படி இருக்க வேண்டும். உபதேசத்தை பெற்றுக்கொள்வதில் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்ற 11 கோத்திரத்திற்கும் சொல்லப்பட்டது. இப்போ 5 பேர் நம்ம குடும்பத்துல இருக்காங்கன்னு வைங்களேன். உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? 5 பேரா? உண்மைதானா? மொத்தமே 5 பேர் தானா? போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னால நீ இல்லையோ? இருந்தல்ல. உங்க குடும்பத்துல இன்னொருத்தர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, யாருன்னு தெரியலையா? ஐயோ, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தல, மறந்துட்டேன். பிக்னிக் போயிட்டு வந்தேன்ல, மறந்துட்டேன். யாக்கோப்பின் குடும்பத்துல எத்தனை பேர்னு கேட்டா எத்தனை பேர்னு சொல்லுவீங்க? லேவிய தனியா பிரிச்சிருந்தாலும் எத்தனை பேர் தான்? 12 பேர் தான். ஆனா பார்க்க போனா யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்துதான் அதுக்கப்புறம் 12 கோத்திரம் லேவிய தனியா வச்சாரு. மொத்தம் பார்க்க போனா 13 பேர். யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளையும் தாம் பிள்ளைகளா யாக்கோப்பு எடுத்துக்கிட்டனால யாக்கோப்புக்கு அப்ப மொத்தம் 13வது. ஆனா கோத்திரம் வரும்போது 12 தான் வருது. உன்னை தனியா கர்த்தர் பிரிச்சதுனால அது 13ன்னு வராம 12 வச்சுட்டாரு. இப்ப இந்த 12 கோத்திரமும் ஒரு கோத்திரத்தை என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். எப்படி? சகல வித அவங்களுக்கு என்னெல்லாம் 12 கோத்திரங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களோ அதில் எல்லாவற்றிலும் லேவியரை, ஊழியர்களை அவர்கள் தாங்க வேண்டும். எதுலெல்லாம் பங்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அல்லது வெளியிலெல்லாம் அவங்க பங்கு கொடுத்தாங்க தெரியுமா? தெரியாதுல்ல. அடுத்த வாரம் வருடத்துக்குள்ள யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், எத்தனை ஆகமும்? ஆதி ஆகமத்தை விட்டுருங்க. மற்ற 4 ஆகமங்களையும் யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 4 ஆகமங்களையும் நல்லா வாசித்துட்டு வாங்க. வேற எதையும் படிக்காது. ஏன்னா அதுலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 12 கோத்திரமும் கர்த்தர் தனக்கென்று பிரித்தெடுத்த அல்லது கர்த்தருக்கென்று தங்களை மனமோந்து கொடுத்த, கர்த்தருடைய வேலையை அவர்கள் செய்வதற்கு ஆர்வம் காட்டின, கர்த்தருக்காய் தங்களை அர்ப்பணித்த அந்த லேவி கோத்திரத்தை இந்த 12 கோத்திரம் என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். தங்களுடைய எல்லாவற்றிலும் அவர்களுக்கு, சகலத்திலும் அவர்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு எழுதப்பட்ட ஒரு தீர்மானமாய் அதுல இருக்கிறது. அதைத்தான் இந்த பவுல் கலாத்தியருக்கு வேறு விதமாய் சொல்லுகிறார்.
வேறு விதமாய் சொல்லுகிறார். எதிரெல்லாம் கொடுத்தாங்கன்னா 12 கோத்திரத்துக்கு தனித்தனியா கானான் தேசத்தை என்ன செய்தாங்க? 12 கானான் தேசத்தை 12 துண்டுகளா போட்டாங்க. நம்முடைய இந்திய தேசம் எத்தனை துண்டா இருக்கு தெரியாது. தமிழ்நாடு எத்தனை துண்டா இருந்துச்சு தெரியுமா? தமிழ்நாடு அதாவது ராஜாக்கள் காலத்துல படிச்சிருக்கீங்களா? சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அவ்வளவுதானா? இன்னொரு நாடு தொண்ட நாடு. இந்த 4 நாடுகள் சேர்ந்ததுதான் இப்போ இல்ல. சேர நாடு வந்து மலையாள நாடா போயிடுச்சு. இப்போ மற்ற 3 நாடு சேர்ந்தது தான் இப்ப தமிழகமா இருக்கிறது. சேர நாடு தான் இப்ப இருக்கக்கூடிய கேரளா. அது போல இப்ப இந்திய எத்தனை யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்தது தான், இத்தனை விதமான மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஒரு இந்தியா. அதே போல இஸ்ரேல் என்று சொன்னால் அந்த 12 கோத்திரம் யாருடைய பேர்? இஸ்ரேல் ஒரு மனுஷன் பேரு, ஒரு நாட்டு பேர் இல்ல. அது ஒரு நாட்டு பேரா? தேவ ஆசீர்வாதத்தை நீ ஆசீர்வதிக்கலன்னா விட மாட்டேன்னு இருக்க பிடிச்சுக்கிட்டான். எப்படி இருக பிடிச்சுக்கிட்டான்? வெகு வரலாம் பிடிச்ச. எவ்வளவு நேரம் பிடிச்சான்? நைட் ஆரம்பிச்சு வெடிய கால வரலாம் பிடிச்சுக்கிட்டான். விட மாட்டான். 2 பேருக்கு மல்யுத்தம் நடக்குது. விடு, நானும் ஆயுசு மல்யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும்? ஆயுஷ் யோசிக்கிறான், நான் அடிப்பேன்னா ஃபர்ஸ்ட் அடிப்பாரா? அடிக்கிறது இல்ல மல்யுத்தம். மல்யுத்தம் வந்து அடிக்கிறது இல்லை. அது என்ன பண்றது? ஒருத்தர் வெளுத்துறது, கீழே தள்ளுறதுதான். ஆனா இங்க கீழே தள்ளணும்னு நினைக்கல. உங்களை விட மாட்டானா, உடும்பு பிடின்னு சொல்ற மாதிரி பிடிச்சுட்டான். யார? மனுஷனை அல்ல, தேவ தூதனை பிடிச்சுட்டான். விடாப்பிடியா பிடிச்சுட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை தான் ஜெபம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உண்மை போக விடன். வேற ஒரு ஜெபமும் இல்லை. எவ்வளவு நேரம் தெரியுமா? ஃபுல் நைட். அதுதான் ஒரு வார்த்தையை வச்சுட்டு எப்படி ஜெபம் பண்றதுன்னா யாக்கோபு கிட்ட கேளுங்க, சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஒரு வார்த்தை நிறைவேற வரல விட மாட்டேன்னுட்ட. அவரு சொல்ற, எப்ப பொழுது விடிஞ்சிருச்சுடா, விடு, என்ன யாருன்னா வந்து பார்க்க போறாங்க, விடு. யாப்போக்கு நதியிலே யாக்கோபும் தேவனும் போராடின இடமாம் அது, அந்த நதி அண்டையில். பொழுது விடிச்சு, விடுப்பா, விட மாட்டேன். ஆசீர்வாதத்தால் விட மாட்டேன். அப்ப என்ன, யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல இருந்துச்சு? உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதமும் டபுளா இருந்துச்சு. அவரே சாட்சியா சொல்ற. எதுக்கும் பஞ்சம் இல்லை. வெறும் கோலுகையுமாய் கடந்து போனேன், இப்பொழுதோ 2 விதமான பரிவாரத்தோடு கூட நான் கடந்து வருகிறேன். அப்புறம் ஏன் உலக பிரகாரமாய் நான் ஆசீர்வாதத்தை பெற்றாலும் தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிலைக்காது. அல்லேலூயா. சம்பளம் வாங்குறீங்களா? வாங்கிட்டீங்களா? என்கிட்ட கொடுக்கறதுக்காக கேட்கலங்க. வாங்கிட்டீங்களா? முதல்ல அதை என்ன செய்யணும்? கர்த்தர் கரத்துல கொடுக்கணும். ஐயா, இதை ஆசீர்வாதம். எப்பவும் ஒண்ணு நினைச்சுக்கோங்க, கையில வருதா சேலரி, முதல்ல என்ன செய்யுங்க? கர்த்தரை நோக்கி பார்த்து கொடுங்க. இதை ஆசீர்வதிங்க. 10 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, 100 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாயா இருந்தாலும், 10,000 இருந்தாலும், 1,00,000 இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கோடியா இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும் அவர் கையெழுத்துல கொடுத்து இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நீர் ஆசீர்வதிக்கலாம், இதை எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல முடியுமா நம்மளால? நிறைய என்ன இருக்கு, தேவைகள் இருக்கு. எடுத்து செலவு பண்ணலன்னா எப்படி? கர்த்தர் செலவு பண்றதுக்கு தானே கொடுத்திருக்கிறார். இல்லம்மா, செலவு பண்றதுக்கு தான் கொடுக்கல. சில விஷயங்கள்லாம் அவரை கேட்டு கேட்டு செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேன். நான் விசுவாசி இருந்த பொழுது அங்க நான் இருந்த சபைக்கு பக்கத்துல கம்பெனி இருந்தது. எங்க அப்பா அந்த கம்பெனில தான் வேலை செய்தார். அப்ப நிறைய விசுவாசி அங்க வேலை செய்தாங்க. சம்பள நாள் அன்னைக்கு கரெக்டா அவங்க வாங்கிட்டு அவங்க ஃபேமிலிய சர்ச்சுக்கு வர சொல்லிடுவாங்க. இவங்க சம்பளம் வாங்கிட்டு சாயந்தரம் கரெக்டா 5:15 சைரன் அடிக்கும், 5:30 இவங்க போயிடுவாங்க சர்ச்சுக்கு.
அவங்க ஃபேமிலி அங்க வந்திருக்கும். அங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் கிட்டையும் ஜெபம் பண்ணிட்டு, முதல்ல தசமபாகத்தை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மற்ற காரியங்களை பார்ப்பாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களா இருக்கிறது. என் கண் முன்னால நான் பாக்குறேன். அதுல சில பேர் ஊழியக்காரர்களாய் கூட இருக்கிறார்கள். அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல, நல்ல நல்ல ஜாப்ல, நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில், நல்ல உயர்ந்த பதவிகளில இருக்காங்க. பொய் சொல்லலங்க, தேவ சமூகத்துல உண்மையை சொல்லுங்க. அது உண்மை முத்தமா இருந்தவர்கள். நம்முடைய யாக்கோபு எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. ஆனாலும் அதை கொள்ளை கொண்டு போக சத்ருவானவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே கர்த்தர் அதன் மேல் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு சொன்னா சத்ருவால ஒண்ணும் செய்ய முடியாது என்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை இருந்ததுனால தான் கர்த்தரை இறுக பிடிச்சான். விடவே இல்லை. எதற்காக பிடிச்சானோ அது அவர் சொல்ற வரலாம் விடல. சரி, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. உண்மையை ஒத்துக்கிறான். நான் கல்லன் தான், நான் எத்தன் தான், நான் திருடன் தான் ஒத்துக்கிறான். நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவிதான். சரி, இனி நீ பாவி இல்லை, உன் பாவத்தை எல்லாம் நான் நீக்குகிறேன். இனி உன் பேர் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதாக. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு வரலும் அவங்களை வழி நடத்திருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன பேர் உண்டாயிருக்குன்னு தெரியுமா? யாக்கோபு. யாக்கோபுனா என்னன்னு தெரியுமா? திருட தேசம்னு வரும் பேர், கள்ள தேசம்னு வரும் பேர். ஆனால் தேவன் அதை மாற்றினார். அதற்காக தன்னை அர்ப்பணித்தவர் யாக்கோபு. இரவெல்லாம் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய சொத்து பத்துக்கு எல்லாத்துக்காகவும் தேவ சமூகத்தில் விழுந்து அவரை விடாமல் பற்றி கொண்டார். மனைவி பிள்ளைங்கள்லாம் வேற பக்கத்துல பத்திரமா இருந்தாங்க. ஒருத்தர் தான் போராடினார் எல்லாத்தையும் பாதுகாக்க. யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அவங்க கர்த்தரை பிடிச்சுக்கணும். புரியுதா? ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க அதிகமா கர்த்தரை பிடிச்சுக்கணும். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா என் மேல விழுந்ததுனால, அந்த நேரம் கரெக்டா கர்த்தரை நானும் அல்லது கர்த்தர் என்ன பிடிச்சதுனால இன்னைக்கு வரலங்க கர்த்தருக்குள்ள நிற்க முடிகிறது. குடும்பங்களும் சிதறடிக்கப்படாமல், குடும்பங்களும் அழிந்து போங்கன்னு நினைச்ச சத்துருக்கள் மத்தியில் அழிந்து போகாமலும் நிலைத்திருக்க கர்த்தர் இன்றளவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஒரு மனுஷனுடைய அந்த விடாப்பிடி ஜெபம் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டதனால இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் சொல்ல. இஸ்ரவேல்னா அவருடைய பிள்ளை, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த பிள்ளை. இன்னைக்கு தேசம் அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு இந்தியாவுக்கு அவங்க தோல் கொடுக்குறாங்க. அல்லையா? இந்தியாவுக்கு இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு விரோதமான போர்ல தோல் கொடுக்கிறார்கள். நாம் நம்முடைய தேசத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் தோல் கொடுப்பதினாலே நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கொடுக்கிறாங்களோ இல்லையா, ஒரு நாடு கொடுத்தாலே போதும். அதே போல நாம அவங்களுக்காக இருந்தாலே போதும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அழகா பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஜெபங்களில் இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக நித்தமும் நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கும் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அந்த ஒரு மனுஷனுடைய பேர்ல தான் இன்னைக்கு தேசமே இருக்கு. அந்த 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 தேசத்தை அந்த ஒரு மனுஷனுடைய 12 பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு பிள்ளைக்கு அதுல சுதந்திரம் தனியா கொடுக்கல. அந்த ஒரு பிள்ளை யாரு? ஊழியக்காரன் ஆகிய லேவி. 12 கோத்திரத்திலே அவங்களுக்கு தேசம்னு தனியா கொடுக்கப்படல. ஆனா 12 கோத்திரத்திலே அவங்க வாசம் பண்ணலாம். அல்லையா? என்னங்க, உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்துட மாட்டேன், பயப்படாதீங்க. இப்படி சொல்லி பாச என்ன செய்ய போறாரோ தெரியலன்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியம். யூதா கோத்திரத்துக்கு தனியா ஒரு பங்கு, ரூபனுக்கு தனியா ஒரு பங்கு, சிமியோனுக்கு தனியா ஒரு பங்கு. சிமியன் வேற இல்ல. ஆமா,
அப்புறம் இசக்காருக்கு தனியா, நப்தலிக்கு தனியா, பெஞ்சமினுக்கு தனியான்னு தனித்தனியா எல்லாருக்கும், யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளுக்கு மனாசேக்கும் எப்ராஹிமுக்கும் தனித்தனியான்னு கொடுத்தாரு. ஆனா ஊழியக்காரனுக்கு கொடுக்கலங்க. ஆனா தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. எப்பா, நீ ஒரு இடத்துல இருக்கக்கூடியவன் இல்லை, நீ என்னுடையவன். எல்லா கோத்திரத்திலும் நீ உபதேசியாய் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய அனந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. பாருங்க, அதுக்கப்புறமா நாம பாக்குறோம், எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தா போல சென்சஸ் எடுத்து யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்றது, எந்தெந்த கோத்திரத்துல எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியும், அதுக்கேற்றபடி அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்படி பகிர்ந்து கொடுத்து தனித்தனி ஆனதுக்கு அப்புறம் இப்ப அந்த 12 பேருக்கும் 12 கோத்திரத்தினருக்கும் ஒரு கட்டளை இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இருக்கிற கட்டளை போல அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது. அது என்னன்னா, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே ஒரு பங்கை என்ன செய்யணும்? உபதேசிக்கிறதான எனக்காக வேறு பிரிக்கப்பட்டதான லேவிக்கு கொடுக்க வேண்டும். எதுல? நிலத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துல யாருக்கு பங்குண்டு? லேவியருக்கு பங்குண்டு. கொடுக்க மாட்டாண்டவரே அப்படின்னு எந்த கோத்திரமும் சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவனும் என்னுடைய சகோதரன் தான். அது இல்லையா? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தானே. ஆமென். சரீரத்தின்படி அவர்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளை தான், ஆவியின்படி ஒரே தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சரீரத்தின்படி வெவ்வேறாய் நாம் இருந்தாலும் கூட கிறிஸ்துவனுடைய ரத்தத்தாலே ஒரே சரீரமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால நம்மளை ஒரே குடும்பமாய் அவர் பார்க்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே உங்களுடைய சகல நன்மைகளிலும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அவர்களுக்கு லேவியருக்கு சொல்ல, மற்ற 12 கோத்திரத்துக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் பெற்றுக்கொண்டதில்லை லேவியருக்கு என்று ஒரு பங்கை, நிலத்தை நீங்கள் அவர்களுக்கு வசிப்பதற்கும் அவருடைய ஆடு மாடுகளுக்கும் தனியா நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு நிலத்தை நீங்க இவ்வளவு இருக்குது அவனுக்கு, அதுல 10ல் 1 பாகன்ற மாதிரி அவங்களுக்கு அளந்து கொடுக்க சொல்ற. அப்படி எல்லா கோத்திரத்திலும் இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப 12 கோத்திரத்திலும் பரவிட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க தேங்கி நிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறவன் நல்ல ஊழியக்காரன். தான் வீட்டு வேலையை மாத்திரம் செய்கிறவன் நல்ல ஊழியக்காரன். உங்க வீட்டு காரியத்தையும் அவன் நினைத்து ஜெபிக்கிறவன் ஊழியக்காரன். அல்லேலூயா. அதனால என்ன செய்யக்கூடாது? லேவியனை கைவிடாயாக அப்படின்னு நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னதை மோசே எழுதி வைத்திருக்கிறார். லேவியனை கைவிடாது இருப்பாயாக. உனக்கு என்ன வந்தாலும் அதுல அவனுக்கு பாகத்தை கொடு. அது விசேஷமானதை கொடுக்க சொல்றார். முதல்ல லேண்ட், அடுத்து என்ன தெரியுமா? நீங்க கொண்டு வரக்கூடிய பலி, ஆடோ மாடோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு எதை கொடுக்கணும் தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம் இல்லை. ஒரு ஆட்டை அடிக்கிறாருன்னு சொன்னா பலியா கொண்டு வந்து எதை கொடுக்கணும் தெரியுமா? முன்னன் தொடையை, அதுக்கப்புறம் மார்கண்டம். இதெல்லாம் ஸ்பெஷல் இல்ல, சாப்பிடுறவங்களுக்கு தெரியும். எல்லாரும் சாப்பிடுறவங்க தான். அது அவங்களுக்கு கொடுக்க சொல்ல, எனக்கு அதை நீ படை அப்படின்னு சொல்ற. எனக்கு அதை சொல்லுன்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா டைரக்டா கொடுத்தா நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க இல்லையா? சொல்லி காட்டுவாங்க இல்லையா? என்னதான் சொந்த பந்தம் ரொம்ப நெருங்கின ரத்த சொந்தமா இருந்தா கூட நாளைக்கு என்ன செய்திருவாங்க? நான் அதை செஞ்சேன் இல்ல, அக்கா சொல்லுவேன் மாட்டேன்ல, கண்டிப்பா சொல்லுவா. நான் அப்படி பண்ண இல்ல, நான் அப்படி செஞ்சேன் இல்ல, நான் அப்படி பண்ண இல்ல, உனக்காக நான் ஜெபம் பண்ண இல்ல. தூக்கம் வருதா? இல்ல. அதனால கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் ஞானம் உள்ள தேவன். அவருடைய அனந்த ஞானம் அது விவரிக்கவே முடியாது. அதனால அவருக்கு தெரியும், பின்னால வரக்கூடியதெல்லாம் முன்னாலே அறிந்த தேவன். அது நாளைக்கு நான் தான் உன்னை
பாரு தோல்ல சோக்கி சுமந்த நான் தாண்டா அவனுக்கு சாப்பிட கொடுத்தேன், நான் தாண்டா அவனுக்கு நிலத்தை கொடுத்தேன், நான் தாண்டா அவனுக்கு எல்லாம் செய்தேன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீ எதை செய்தாலும் எனக்கு செய்ப்பா. யாருக்கு? கர்த்தருக்கு. 12 கோத்திரத்துல உள்ளவங்களும் கர்த்தருக்கு தான் செய்யணும், அதை லேவி பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டார். அதை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஊழியக்காரன் பெற்று தனக்கென்று பிரித்தெடுத்த அந்த ஊழியன், அந்த உபதேசி பெற்றுக்கொள்ள வேண்டும். சகல நன்மைகளிலும் அந்த குடும்பத்துல அவங்க இருக்கிற வரையிலும், அந்த குடும்பம் வழி வழியா இருக்கிற வரையிலும், எப்படி அந்த குடும்பம் வழி வழியா அன்னையில இருந்து இன்னைக்கு வரலாம் இஸ்ரவேல் 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 தானே. 12 கோத்திரமா அப்படித்தானே வளர்ந்து 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 வந்துகிட்டு இருக்கு. வழி வழியா இந்த காரியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரார் கர்த்தர். அப்படியே இன்றைக்கு வரையிலும் வழி வழியாய் வந்து கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். இதைத்தான் செய்ய வேண்டும் என்று மேற்கோள் காட்டி அப்படியே கொண்டு வருகிறார். ஆனாலும் சில இடங்களில் அது தேங்கி விடுகிறது, ஒரு சிலருடைய கரங்களிலே மாத்திரம். அதையும் கூட அவ்வப்போது கர்த்தர் ரைட் பண்ணி சரி பண்றார். மனுஷன் ரைட் பண்றான்னா இல்லையோ, கர்த்தர் ரைட் பண்ணி சரி பண்றார். ஏன்னா இது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தை. உபதேசிக்கிறவனும் உபதேசிக்கப்படுகிறவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறையை வகுத்து கொடுத்தவர் மோசே அல்ல, மோசேயின் மூலமாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதே போல புதிய ஏற்பாட்டில அந்த சபையினுடைய காரியங்களை பவுலின் மூலமாக அதை கர்த்தர், சபை எப்படி எல்லாம் நடக்க வேணும், சபையில் உள்ளவங்க எப்படி எல்லாம் இருக்கணும், ஊழியன் எப்படி இருக்கணும், விசுவாசிகள் எப்படி இருக்கணும், உபதேசி எப்படி இருக்கணும், உபதேசிக்கப்படுகள் எப்படி இருக்கணும்ன்றது அழகாக அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து இருவரும் செயல்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்திலே நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்க குடும்பத்துல உபதேசிக்கிறவங்க ஊழியக்கார உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். உண்மையா நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பை அடைந்ததுல வளர்ந்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், அபிஷேகத்துல வளர்ந்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சபையின் மேய்ப்பன், தூதன் அல்லது ஊழியக்காரன் உங்கள் குடும்பத்திலே ஒரு நபர். அவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யணும். இப்ப லேவிக்கு செய்ய வேண்டியதை லேவிக்கு டைரக்டா இல்ல, எங்க கொண்டு வர சொல்லிட்டாரு? பலியா கொண்டு வா, எனக்கு பலி செலுத்து. அப்ப பலி செலுத்தும் போது அவர் சொல்றாரு, இது என்னுடையது, இந்த முன்னந்தடை என்னுடையது, இந்த மார்கண்டம் என்னுடையது, என்னுடையதை எடுத்து நான் லேவிக்கு கொடுத்தேன். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இதை நீங்க அடுத்த வாரம் வரும்போது இந்த 4 ஆகமத்தை வாசித்துட்டு வந்தீங்கன்னா கிளியரா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா, ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா பாஸ்ட் ஏதோ அவர் ஏதோ அவருக்காக ஏதோ சொல்றாரு போலகுதுன்னு நினைக்க தோணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாடினான், ஒரு தெய்வ மனுஷன் பாடினான், நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இப்ப நமக்கு நாமே சொந்தம் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அது ஊழியனாயிருந்தாலும் விசுவாசியாயிருந்தாலும், உபதேசிக்கிறவனாயிருந்தாலும் உபதேசத்தை பெற்றுக் கொள்வதாயிருந்தாலும், நாம நமக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தக்காரர்கள். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? எனக்கு சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும், உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் செய்ய வேண்டும்.
என்னை பார்த்து வெட்டுனா வெட்டிதான் செய்யணும். ஐயோ, எப்படி ஆண்டவரே வெட்டுறது? வெட்டிட்டா உயிர் போயிடுமே. போனா போட்டும், திரும்ப கொடுக்க முடியாத வரால. நம்ம வேலை என்ன, அதை செய்யணும். ஐயோ வலிக்குமே, முதல்ல எனக்கே வலிக்கதான் செய்யும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு தான் சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. சில நேரத்துல ஊழியக்காரர்களுக்கு வலிக்கும், சில வார்த்தைகள் இப்படி சொன்னா இவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே என்று இவங்களுக்கு வலிக்கும், உண்மையாக வலிக்கும். ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் பொழுது சொல்லதான் வேணும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. போன வாரம் புதன்கிழமையா நம்ம சிஸ்லாஸ்ட் வீட்டுல பிரேயர் இருந்தது. அவங்க அப்பாவோட 1 வருஷம். அப்ப அதுக்கு ஒரு சகோதரர், அவங்க சொந்தக்கார சகோதரர் ஒருத்தர் வந்திருந்தார், சுந்தர்ன்னு சொல்லிட்டு. அவரு என்கிட்ட நைஸா கேட்டார். ஊருக்கு போறத பத்தி பேசிக்கிட்டே இருந்த போது அவர் கேட்டார், பாஸ்டர் நீங்க சண்டே பிரயாணம் பண்றது சரின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் எனக்காவது சொல்லியிருக்கேன்னா சரின்னு சொல்லியிருக்கேன், எனக்காவது சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், இல்லப்பா, ஏன்னா 2 பேரு சண்டே பிரயாணத்துல இருக்கிற மாதிரி இப்ப பிரயாணத்துல இருக்கிறாங்க இல்லையா? இப்பதான் இருக்காங்க இல்ல? ஆமா, இருக்கிறாங்க. அப்போ உடனே ஆனந்தமா சொன்னாங்க, இல்ல நாங்க ட்ரெயின்லயே ஆராதிப்போம். நாங்க இந்த மாதிரி ஆராதிக்க முடியுமா ட்ரெயின்ல? அவங்க சாயின்னு வருவான், சாய பார்க்க வேண்டி வரும், இல்லைன்னா பேல்புரின்னு வருவான், இல்லைன்னா காக்கடி வரும், ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஐயா அம்மான்னு யாராவது ஒருத்தனை வந்துருவான், இல்லைன்னா சண்டை போடுறதுக்குன்னு யாருன்னா ஆள் வருவான், இல்லைன்னா கையை தட்டுன்னு யாருன்னா வருவாங்க. ஆராதிக்க முடியும்? ஏதோ ஒரு. அப்ப அந்த தம்பி சிரிச்சுக்கிட்டாப்புல, தப்பு தானே ஐயா, தப்பு தான்ப்பா, நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பயே சொன்ன, நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், என்ன செய்யறது? ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா ஓகே, அது கூட ஆராதனை முடிச்சுட்டு போனா. இப்ப இன்னைக்கு கூட வண்டி இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட வண்டி இருக்கு, எல்லா பக்கத்துக்கும் இன்னைக்கும் வண்டி இருக்கு. ஆமா, ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? டிராவல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கும் சந்தோஷம் இருக்கும், நமக்கும் சமாதானம் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அப்ப சில காரியங்கள் நாங்க சொல்லும் போது சில நேரத்துல அது கஷ்டமா தான் இருக்கும். அது செயல்முறைப்படுத்தாத போது இன்னும் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி மத்தவங்க கேட்கும் போது நான் குற்றவாளியா தான் நிக்க வேண்டியிருக்கு. பாஸ்ட் அப்ப சொன்னாரா சொல்லலையா? அந்த தம்பி என்ன நினைப்பாப்ல, பாஸ்ட் அப்ப சொல்ல போல இருக்கு. ஆனா நான் உடனே சொல்லியிருக்கேன், அவங்களும் சொன்னாங்க, இல்ல அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னுட்டு. அப்ப சில காரியங்கள் நமக்கு நெருடலை உண்டு பண்ணும், ஆனாலும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதை கேட்டாலும் சரி கேளாது, அப்படியே வசனம் சொல்லுது, அவங்க கேட்டாலும் சரி கேட்கலன்னாலும் சரி, நீ ஊதுறச்சாங்க ஊதுப்பா அப்படின்ற. நீ சொல்ல வேண்டியது சொல்லு, கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபத்தில் இருக்கிறது. ஆகவே பெரியமானவர்களே, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ எதிலெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும்? இப்ப 2 விஷயத்த பார்த்திருக்கோம், 3 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு, சொந்தக்காரன், ரத்த சம்பந்தமான சொந்தக்காரன் இல்லையா? தூரத்தை சொன்ன இல்ல, ரத்த சம்பந்தமான கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட சொந்தக்காரன் இல்லையா? உபதேசிக்கிறவனும் உபதேசிக்கப்படுகிறவர்களும். 2வது வசிப்பிடம். அடுத்து 3வது அவருக்கு செலுத்தக்கூடியது அந்த பலியிலே அவருக்கு செலுத்தக்கூடியது, ஊழியக்காரனுக்கு அல்ல, அவருக்கென்று செலுத்தக்கூடியதிலே அவர் எதை அவருக்காக பிரித்தெடுக்கிறாரோ அதை அவர் என்ன செய்கிறார்? லேவியனுக்கு கொடுக்கிறார். அவர் எதை விரும்புகிறார்? முதல் தரமானதை. நம்ம தேவனுக்கு கொடுப்பது எப்பவுமே எப்படி இருக்கணுமா? முதல் தரம், நல்ல தரமானது.
காயினுடைய காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே என்ன? அவன் அந்த முதல் தரன்றத யோசிக்கவே இல்லை, ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்தான். ஆனால் ஆபேல் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தான். ஆனாலும் இன்னைக்கும் ஆபேலை குறித்து சாட்சியா இருக்கு. காயின் ரொம்ப நாள் வாழ்ந்தான், ஆனா அவன் சாட்சி எப்படிதான் இருக்கு? அவன் வாழ்ந்தென்ன வாழாம போயின்னா அப்படிதான் இருக்கு. ஆபேல் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் வசனம் சொல்ல அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சாட்சி எப்படி? எதிர அந்த சாட்சி உண்டானது? கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. முதல் தரமானதை அவன் யோசித்தது அதுதான். கர்த்தருக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? பார்க்கிறான், மந்தையை பார்க்கிறான், அதுல தலையீற்றை பார்க்கிறான். தலையீற்றுனா முதல் பிறந்த ஃபர்ஸ்ட் பார்ன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்லயே எது நல்லா இருக்கு அதுல பாக்குறான். அவனுடைய கண்ணோட்டத்தை பாருங்க. முதல் ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிறந்தது, அதுக்கப்புறம் அதுலயே எது நல்ல கொழுமையா இருக்கு அதை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய். இந்த 3 பாயிண்டோட நிறுத்தலாம். மீதி அப்புறம் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நிறைய கொடுத்தா உள்ள போக மாட்டேங்குது. போனாலும் ஆக்குன்னு கக்க வேண்டியதாயிருக்கு. அடுத்த வாரம் கேட்டா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இதையாவது ஒழுங்கா வீட்டுல போயிட்டு என்ன செய்யுங்க? தியானிங்க. இந்த 4 ஆகமத்தை மறந்துடாதீங்க. என்னன்னா யாத்திராகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமோ படிச்சுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபதேசிக்கிறவன் எப்படி இருக்கணும், உபதேசிக்கப்படுகிறவன் எப்படி இருக்கணும் என்பதை, அந்த சத்தியத்தை இன்னும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். தெரிந்து கொண்டதின் எந்த அளவுக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு நாம் உண்மையா இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எதிலெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் நாம் செய்வோம். செய்யும் பொழுதுதான் நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் உலகத்தின் மத்தியிலே நம்முடைய தேசத்துக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது சின்ன நாடா இருந்தாலும் அணு ஆயுதத்துல பெரிய நாடாக இருக்கிறது. வல்லரசு நாடுகளில பெரிதாய் அது காணப்படுகிறது. அதுகிட்ட இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் இல்லைன்ற மாதிரி இருக்கு. இந்தியா எனக்கு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? என்ன அவ்வளவு சின்ன தேசம், நீ எனக்கு வந்து உதவி பண்ண போறியா? எப்ப நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உதவி செய்யாதான் இஸ்ரேல். அவங்க கிட்ட இருக்கிற அந்த போர் ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் நமக்கு வேண்டுமே என்று எத்தனை நாடுகள், இன்னும் நிறைய ரகசியம் அவங்க கிட்ட இருக்கு. நிறைய உலகத்துக்கு தெரியாது, மற்ற நாடுகளுக்கு தெரியாது. அது அவர்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கு. அது கடைசி நாளில் ஒரு பெரும் யுத்தம் வரும்பொழுது அதெல்லாம் வெடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவைகள் எல்லாம் பயன்படுத்தப்படும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். எல்லா வல்லரசு நாடுகளும் அதற்கு கீழாக மாறும். இது தீர்க்கமான வார்த்தை, வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே நாம் செபிப்போம். ஆண்டவரே, எனக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தியத்திற்கு நான் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுவதற்கு எனக்கு கிருபை தார். நான் உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசத்துல நான் வளர்ந்து கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. உபதேசிக்கிறவனும் சொல்லணும், நானும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே, அதுல எந்த கலப்பும் இல்லாமல் அதை அப்படியே வெளிப்படுத்த உபதேசிக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஊழியக்காரிகளும் அதை ஒப்பு கொடுத்து செபிக்கணும். அதே போல உபதேசத்தை கேட்கிறவர்களும் அந்த உபதேசத்திலே வளர்ந்து அதன்படியே செய்து நான் கனி கொடுக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் இந்த கடைசி நாட்களிலே இப்படியே இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரலோக பிதாவே, உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபதேசிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், உபதேசிக்கப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ளதான காரியங்களை எங்களுக்கு சம்மதப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளங்கி காட்டி நம்முடைய கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நமது சித்தத்தின் மத்தியில் நீங்க நடத்துங்க. இன்னும் பிரகாசமுள்ள மனக்கருங்க எங்களுக்கு தந்து, இதுல மறைந்துள்ளதான மறைப்பொருளை இன்னும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து, அப்பா உபதேசிக்கிற நானும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு
அதை உபதேசிக்கிற நானும், உபதேசிக்கப்படுகிற உமது பிள்ளைகளும் ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படியே நாங்கள் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே வந்து சாட்சியாக நிற்க உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடர்ந்து நீர் எங்களை நடத்த வேண்டும். அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்துகள் மேல் பிரகாசிக்க நீங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்துகள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.